Hello everyone, welcome back to the channel. So next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் லைக் ஒரு ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் கேட்கும் போது டெஃபினட்டாக இந்த கொஷின் நிறையாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஷின் நெக்ஸ்ட் பெர்முடேஷன். A permutation of an array of integers is arrangement of its members into the sequence of linear order. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்க 1,2,3 அப்படின்னா அது பர்மிடேஷன் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நம்பர்ஸை வச்சு அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும் 1,2,3 அண்ட் இதுலேருந்து நெக்ஸ்ட் 123 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 132 கரெக்டா. ஸோ அடுத்தது 213, அடுத்தது 231, அடுத்து 312, அடுத்து 321, அடுத்தது சர்க்கிள் 121 தான் மறுபடியும் 321 நெக்ஸ்ட் பர்முடேஷன் 123. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் தான் நெக்ஸ்ட் பர்முடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லாஜிக் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க டீட்டெயில்டா. இது உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே. 1 2 3. ஸோ 123 அப்படின்னா நெக்ஸ்ட் பர்முடேஷன் என்ன, அதாவது நெக்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த காம்பினேஷன்ஸ்ல நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் என்ன 132 கரெக்டா ஆப்வியஸ்லி. ஸோ அதே வந்து நாம் 323 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த அதான் லாஸ்ட் கிரேட்டர் நம்பர். அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் போயிடணும் 123. தட்ஸ் இட் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்தது 115 பார்த்தாலே தெரியுது 151 தான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயில்டாக கூட நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 241750 அப்படிங்கிற ஒரு அரேவ் எடுத்திருக்கேன். இந்த காம்பினேஷன்ல நெக்ஸ்ட் பர்முடேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அல்காரிதம் ஸ்டாண்டர்டா இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஃபைன் அந்த டைம் பீரியட்ல ஃபைன் பண்ணணும். அதை திங்க் பண்ணும் போது நீங்க இதுக்கான ஆன்சர்ஸை கொண்டு வரும்போது இந்த அல்காரிதம் எழுதணும். ஓகே, பட் நான் வந்து உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட் மோஸ்ட் எலமெண்ட் தட் இஸ் ஸ்மாலர் தேன் நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள். எனக்கு வந்து ஒரு அரேயை கொடுத்துருப்பாங்க. அதில் பல நம்பர்ஸ் இருக்கும். 1 இருக்கலாம், இல்லை 3 நம்பர் இருக்கலாம், 4 நம்பர் இருக்கலாம், 5 நம்பர் இருக்கலாம். எனக்கு கணக்கே கிடையாது கரெக்டா. ஸோ இப்போ அதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் மோஸ்ட்லேருந்து நான் கம்பேர் பண்ண போறேன். ஏன் ரைட் மோஸ்ட்லேருந்து அப்படின்னா ஸோ அப்போதான் என்னால் அடுத்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் லெஃப்ட் மோஸ்ட்ல போனா எனக்கு வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் நம்பர் கிடைச்சிரும். இப்போ நான் 2 ரிப்ளேஸ் பண்றதுக்கு பதிலாக இப்போ 4 ரிப்ளேஸ் பண்றேன். 2க்கு கிரேட்டர் தேன் 4 நான் ரிப்ளேஸ் பண்றேன்னா 2 சீரீஸ்ல நிறைய இருக்குது. 213, 231, 200 அது மாதிரி போறோம். நான் டைரக்டா நான் 4க்கு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால ரைட் மோஸ்ட்டை நான் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ 0 இருக்கு, 0 விட்டுருங்க. ஏன்னா ரைட் மோஸ்ட் எலமெண்ட்டே கிடையாது. அடுத்து 5 இருக்கு, 5 0வோட கம்பேர் பண்ணுங்க. இது சின்ன நம்பரா இல்ல, 5 வந்து கிரேட்டர் நம்பர். அப்ப நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்க. 7 5யோட கம்பேர் பண்ணுங்க. இது கிரேட்டர் நம்பர் தானே, அப்ப கிடையாது. ஸோ 1 நெக்ஸ்ட் 1 7ஓட கம்பேர் பண்ணுங்க. 1 ஸ்மால் எலிமெண்ட். ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து பிவட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிவட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் ரைட் மோஸ்ட் எலிமெண்ட் கிரேட்டர் தென். So greater than pivot. So அதாவது இந்த 1 இப்போ pivot இந்த சீரீஸ்க்கு என்ன, இந்த அரேவுக்கு 1. இப்போ ரைட் மோஸ்ட்ல மறுபடியும் வரீங்க. 1ஓட கம்பேர் அதாவது 0 1ஓட கம்பேர் பண்றீங்க. இல்ல, அடுத்து 5 1ஓட கம்பேர் பண்றீங்க. இது கிரேட்டர் எலிமெண்ட். ஸோ அப்போ இந்த 5 ரவுண்ட் பண்ணிக்கோங்க, இந்த 1 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுங்க. ஸ்வாப் them. ஸோ அதான் தேர்ட் ஸ்டெப், ஸ்வாப் them. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அரே அப்படின்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் தட் 2 4 1 நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். 5 இந்த 7 அப்படியே இருக்கும், இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த 0 அப்படியே இருக்கும் கரெக்டா. ஸோ இப்போ நமக்கு தெரியுது 2 4 5 தான் இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல 4ஐயும் ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டா, ஏன்னா 4 சீரீஸ்ல இருக்குது. ஓகே, ஸோ வந்து எனக்கு 1 தான் ரிப்ளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நெக்ஸ்ட் தென் பவேட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ பவேட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதாவது 5லேருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க இந்த நம்பர்ஸை. ஸோ 2 4 5 5ல இருந்து 571 5071 தானே சின்னது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 5017 கரெக்டா, கரெக்ட் தானே. இதுதானே நெக்ஸ்ட் பர்முடேஷன். ஓகேவா, புரிஞ்சா. அதாவது முன்னாடி என்ன இருந்துச்சு 5710 இருந்துச்சு. அதோட எனக்கு நான் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 5000
எனக்கு வந்து உங்களுக்கு 5017 இருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ இதுதானே சின்ன நம்பர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் மோஸ்ட் எலமெண்ட்டை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ரைட் மோஸ்ட் எலமெண்ட் வந்து ஸ்மாலர் எலமெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட ஸ்மாலர் எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து 5 எடுத்துக்கிறீங்க, 0வோட கம்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஸ்மாலாக இல்லை. 7 5யோட கம்பேர் பண்ணுறீங்க, ஸ்மாலாக இல்லை. 1 7வோட கம்பேர் பண்ணுறீங்க, ஸ்மாலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து 1 தான் இதுக்கான பவேட் எலமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அடுத்து இந்த 1 வந்து 0வோட கம்பேர் பண்ணுறீங்க, பெருசாக இல்லை. அடுத்து 5யோட கம்பேர் பண்ணுறீங்க, பெருசாக இருக்குது. ஸோ இந்த பெருசாக இருக்கிறனால ஸோ இதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணிட்டா எனக்கு இப்படி கிடைச்சிரும். இந்த சீரீஸில் எனக்கு சின்ன நம்பர் வேணும், அப்போ தானே நெக்ஸ்ட் பர்முடேஷன் வரும். அப்படிங்கிறனால நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் இப்படி கொடுத்துருக்காங்க, 2 4 1 7 5 0 கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ வந்து பவேட் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 0வை 5 0வோட கம்பேர் பண்ணுறேன், சின்னதாக இல்லை. நெக்ஸ்ட் 7 5யோட கம்பேர் பண்ணுறேன், சின்னதாக இல்லை. அதே 1 7வோட கம்பேர் பண்ணுறேன், சின்னதாக இருக்குது. ஸோ பவேட் எலமெண்ட் வந்து 1 அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன, பவேட் எலமெண்ட்டோட கிரேட்டர் எலமெண்ட்டாக இருக்கணும் ரைட் மோஸ்ட் எலமெண்ட். ஏன் லெஃப்ட் மோஸ்ட் நான் தொடலை, எனக்கு வந்து ரைட் மோஸ்ட்ல இருந்தால் தான் நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ 1 வந்து 0வோட சின்ன வேல்யூ, 1 வந்து 5யோட 1 வந்து 5யோட கிரேட்டர் வேல்யூ. ஸோ இப்போ வந்து 5 வந்து அந்த வேல்யூவை நம்ம பவேட் அதை ஸ்வாப் பண்ணுற எலமெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு 5 1 ஸ்வாப் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஸ்டெப் இந்த 5லேருந்து அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் 0 1 7 அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். இந்த அல்காரிதம் இது பண்ணீங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 4 5 0 1 7 கிடைச்சிடும். ஓகே, ஸோ புரிஞ்சா. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஸ்டெப் தான். ரைட் மோஸ்ட் ஸ்மாலர் தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் பிவோட் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிவோட் எலமெண்ட்டோட லார்ஜர் எலமெண்ட் வந்து ரைட் மோஸ்ட்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஒன். தேர்டு ஸ்வாப் த போத் வேல்யூஸ். தேர்ட் 3 முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவோட் எலமெண்ட், அதாவது பிவோட் எலமெண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, டன். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல பிவோட் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா சிம்பிளா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னன்னா, இந்த பிவோட் எலமெண்ட்டை நீங்க அதை வந்து இட்ஸ் லைக் ஏ லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். பிவோட் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3 2 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிவோட் எலமெண்ட்டே கிடையாது கரெக்டா. ஸோ அப்போ வந்து இது லாஸ்ட் எலமெண்ட். ஸோ அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துடும். 1 2 3 தட்ஸ் இட். ஓகே ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்டீஜர் பிவோட் -1 கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் -1 கொடுத்துருக்கேங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ஸ் டாட் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் -2 ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஏன் -2? ஏன்னா இப்போ ஐ -1 லாஸ்ட் எலமெண்ட் வந்திருக்கும் கரெக்டா. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ சிம்பிளாக நம்மளால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியாது. டெஃபினட்டா அன்டிஃபைண்டாக தான் இருக்க போகுது கரெக்டா. ஸோ அப்போ அதை I-2 கொடுத்தோம்னா நம்மளால நெக்ஸ்ட் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ண முடியும் கரெக்டா. ஸோ அதனால தான் டன். ஸோ அப்போ வந்து இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் I+1 சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது அந்த எலமெண்ட் வந்து I+1 சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷன் தான் எனக்கு வேணும், பிவோட் எலமெண்ட்டுங்கிறது அந்த பொசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். அந்த ஃபார் லூப்பே எண்ட் ஆயிரும். எனக்கு பிவோட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கிடைச்சிருச்சுன்னா தட்ஸ் இட். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஹைட்ரேட் ஆகும், நெக்ஸ்ட் அப்படியே இதாயிரும். இன்கேஸ் ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் புரிஞ்சா. ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன், அதில் வந்து பக்கத்து எலமெண்ட் அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நான் அந்த பொசிஷனை எடுத்துக்கிறேன், பிவோட்னு அதை சொல்லிடுறேன். தட்ஸ் இட். ஸோ இதான் இந்த ஃபார் லூப்ல இருக்கு கரெக்டா. நெக்ஸ்ட் இன்கேஸ் பிவோட் வந்து இல்லை, நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த லாஸ்ட் பர்முடேஷன் வேல்யூ அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ என்னவா இருக்கும், பிவோட் வந்து -1 இருக்கும். அப்போ சிம்பிளா என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணா போதும், அரேஸ் டாட் ஷார்ட் நம்ஸ் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த ஏஜ் கேஸையும் ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் 2 மெத்தடு தான் எழுதியிருக்கேன் இதுல ரிவர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எஸ். ஸோ இந்த 2 மெத்தடு தான் நான் எழுதியிருக்கேன்.
ஓகே. ஸோ அகெயின் இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன்னா இது ரிட்டர்ன் இருக்கனால இது உள்ள வெளில போயிருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார் லூப் தான். சிம்பிள். I equal to nums dot length minus 1 பிவோட் எலிமெண்ட் வரைக்கும் தான் நான் ரன் பண்ண போறேன். I மைனஸ் மைனஸ். ஏன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன் பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. பிவோட் எலிமெண்ட்டே இல்லை அப்படின்னா இங்க ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அதோட கிரேட்டர் எலிமெண்ட் இன் ரைட் மோஸ்ட் பொசிஷன்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். பிவோட் எலிமெண்ட்ல இருந்து அதாவது ரைட் மோஸ்ட்ங்கிறதுனால நம்ஸ் டாட் லென்த் மைனஸ் 1 பிவோட் எலிமெண்ட்ல இருந்து பிவோட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்றேன். அதாவது பிவோட் எலிமெண்ட்டை விட அதிகமான வேல்யூவா இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ணி பிரேக் பண்ணிடணும். பிரேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க ஸ்வாப் பண்ணிட்டே இருப்பீங்க, இட்ஸ் என்டையரா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அகைன் பண்ணிட்டே இருக்கும் போது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது, கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு இருக்கும் போது இதை நீங்க ஈஸியா ரிசால்வ் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ ஸ்வாப் பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஸோ செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் என்னது பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் மோஸ்ட் பிவோட் எலிமெண்ட்டோட லார்ஜர் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இதை ஸ்வாப் பண்றீங்க. 3 முடிஞ்சு. அடுத்தது என்ன பண்ணணும், பிவோட் எலிமெண்ட்டோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸ்வாப்புக்கு நான் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். சிம்பிளா ஒன்றும் கிடையாது, பிரைவேட் மெத்தட்ல போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிரைவேட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப் இல்லை. ஸ்வாப் என்ன பண்ண போனா ஒரு அரேவை கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்டார்ட் பொசிஷன் ஒரு எண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். டெம்பரரின்னு ஒரு வேரியபிள்ல நம்ஸ் ஆஃப் ஐ ஸ்டோர் பண்றேன். நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு பேசிக்கான ஒரு ஸ்வாப் மெத்தட் தான். நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே அண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டெம்ப்னு ஸ்வாப் பண்ணி முடிச்சிடறோம். தட்ஸ் இட். இப்போதான் நீங்க வந்து இந்த இடத்துல நான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ஸ் ஒரு அரேல ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன், தட்ஸ் இட். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்ட் லெஸ் தேன் கிரேட். ஸோ ரிவர்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டும் ஸ்வாப் ஆகும். கரெக்டா? செகண்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட்லேயும் செகண்ட் எலிமெண்ட்டும் ஸ்வாப் ஆகும். தட்ஸ் இட். தேர்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட்லேயும் தேர்ட் எலிமெண்ட்டும் ஸ்வாப் ஆகும். அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் எலிமெண்ட்டு இல்லை எண்டோட லெஸ் தானா இருக்கணும். அந்த கண்டிஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸ்வாப் மெத்தடை நான் கால் பண்ணணும். ஸோ நான் ஒரு அரேவை கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துட்டேன், எண்ட் பொசிஷன் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், எண்டை மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுவும் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு இந்த அரே எண்ட் ஆகும். ஒயில் ஸ்டார்ட் வந்து லெஸ் தான் எண்டோட ஈக்குவல்ட்டாவோ இல்லை கிரேட்டர் வேல்யூவோ ஆயிடுச்சுன்னா இந்த ஒயில் லூப் ஸ்டாப் ஆயிரும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் இதோட மெயினான விஷயம். ஸோ ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவர்ஸுங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அரேவை கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பொசிஷன் என்ன, பவேட்லேருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அதனால பவேட் ப்ளஸ் 1 அண்ட் எண்ட் ஆஃப் த அரே. ஸோ நம்ஸ் டாட் லென்த் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டுங்கிறதுனால எதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ ஆல் த டெஸ்ட் கேசஸ், ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆல் த டெஸ்ட் கேசஸ், ஸோ சப்மிட் பண்ணியாச்சு அண்ட் ஆப்வியஸாக கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பிக் ஆஃப் என்ஏ ஒஸ்ட் காம்ப்ளெக்சிட்டியில் வச்சுக்கலாமே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் எம்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா பிவட் எலிமெண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் பிவட் இல்லை அப்படின்னா லைக் இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகாது. லைக் தட் வே. ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் என் பிளஸ் எம் லாக் என் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால நம்ம வந்து இதை பிக் ஆஃப் 1ன்னு நம்ம டைரக்டா சொல்லிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன நம்ம மெயினான விஷயம் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ இட்ஸ் லைக் ஒரு குவைட் காம்ப்ளிகேட்டட் ஒரு பெரிய கொஸ்டின் தான், ஐ அக்செப்டட். பட் இது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 4 ஸ்டெப்பா பிரிச்சிட்டோம். 4 சின்ன சின்ன ப்ராப்ளமா இது பண்ணிட்டோம். ரைட் மோஸ்ட்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட ஸ்மாலர் எலிமெண்ட்டை கண்டுபிடி, பிவோட் எலிமெண்ட்டை கண்டுபிடி, அடுத்து பிவோட்டோட கிரேட்டர் வேல்யூவை ரைட் மோஸ்ட்ல கண்டுபிடி, இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணு. ஸோ அடுத்தது பிவோட் எலிமெண்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணு.
ஸோ இட்ஸ் லைக் ஒரு பேசிக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரிச்சிட்டோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். 4 ஸ்டெப்பையும் அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து கோட் பேஸை ஹேண்டில் பண்ணும்போது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் அதனால் டெஃபினட்டாக நான் டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒன்றுமே புரியாது, அல்கரிதம் தெரியாது, புரியாது. ஸோ அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், அடுத்து என்னன்னு தெரியும். ஸோ அடுத்து நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுவீங்க, அடுத்து இதில் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. தட்ஸ் இட். இதுதான் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க கிவ் அப் கொடுக்காம அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம், ஆர் நெக்ஸ்ட் ஒரு கொஷினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.